இது வந்து ஸ்லீவ் ஃபார் பஃப் ஸ்லீவ். பஃப் ஸ்லீவ்க்கு கையோட மெஷர்மென்ட் வச்சு இங்க மார்க் பண்ணிருக்கோம். அது தவிர இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச் டயனா அப்படி பாத்துக்கோ வைக்கணும். 4 இன்ச் வைக்கணும். இங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆமா. ஓகேவா? இதெல்லாம் ஃப்ளீட் வச்சு மடிச்சு ஜாயின் பண்ணு. சரி இருங்க வரேன். அந்த சைடுல நிறைய தங்க மாட்டீங்களா? எங்க? என் தம்பி வைப் போடுறது இது ஒசுப்பா. அதனால ஆலங்கட்டி மழையே பெய்யுமா அடிக்கடி. ஆமா நான் இன்னொரு பேசுறேன். இப்போ கோயம்புத்தூர்ல பெய்யுது சொல்லுங்க. ஆமா. இல்ல இல்ல அப்படி கிடையாது. சென்னையில வந்து ஆலங்கட்டி மழை ஏன் பெய்யாதுன்னா இங்க வெப்பம் ஜாஸ்தி. வேலூர்ல பெய்யுதான் ஆலங்கட்டி மழை. அது மலைகள் அதிகமா இருக்கா அப்பனா ஆலங்கட்டி மழை பெய்யும். ஏன்னா மலை பிரதேசம் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் குளிரும் இருக்கும். புரியுதா? அதனால அங்க ஆலங்கட்டி மழை பெய்யும். இப்ப பனி பெய்யுதுன்னா அண்டார்டிகா அட்லாண்டிகா எல்லாம் பனி பெய்யும். அங்கே பெய்யுமா? அந்த மாதிரி தான். அது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மழை வருது. திருப்பி எப்போ செய்ய போறேன்? சாப்பிடா? ஓகே சாப்பிட்டு போ. ஏன்பா காலைல 9 மணிக்கு எழுந்துறான்பா. ஓகேவா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லைனிங் வந்து நார்மல் டைப்பா சரியா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் சொல்லி கொடுத்தல அதே மாதிரி ஃப்ளீட் வைக்கணும். உமாக்கு சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்களா அந்த மாதிரி. திருப்பி காட்டுங்க பின்பக்கம் சென்டர் பீஸ் இந்த இல்லைப்பா. ஓகே ஃப்ரண்ட்டில் காட்டுங்க. சூப்பர் அப்படி தான் வச்சு காட்டுங்க.